எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கரண்ட்டை ஒரு இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல பாஸ் பண்ணி அந்த இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஆம்பியர்னுடைய சர்க்யூட்ல அப்ளை பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி இதே கேஸ் நம்ம பயோட்-சாவர்ட்ல அப்ளை பண்ணி ஒரு இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ ஆம்பியர் சர்க்யூட்ல அப்ளை பண்ணி எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்காக ஒரு இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்றோம், ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் ஒன்று வரைஞ்சிக்கலாம். இன்ஃபினிட் லாங் அப்படிங்கறதுனால ஒரு செக்மெண்ட் மட்டும் பார்த்துக்கிறோம். சரிங்களா? இதுல என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஐங்கிற கரண்ட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இதனால இந்த கண்டக்டர் சுத்தி நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். சப்போஸ் இதுதான் அந்த கண்டக்டர் அப்படின்னாக்கா இந்த கண்டக்டர் சுத்தி நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், எல்லா இடத்துலயுமே ஒரு பர்டிகுலர் ஜோன் வரைக்கும் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். சரிங்களா? இது எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. இதே போல இந்த கண்டக்டர் சுத்தி என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த கண்டக்டர் சுத்தி ஒரு க்ளோஸ்டு இமேஜினரி லூப், நல்லா கவனிச்சுக்கோங்க, இமேஜினரி க்ளோஸ்டு லூப் ஒன்று அஸ்யூம் பண்றேன். சப்போஸ் அந்த க்ளோஸ்டு இமேஜினரி லூப்பை இதுதான் வச்சுக்கோங்க. இதுதான் என்னது நாம அஸ்யூம் பண்ணிக்கிட்ட ஒரு க்ளோஸ்டு இமேஜினரி லூப். இந்த கண்டக்டர் சுத்தி எடுத்துக்கிட்டு அதே போல இதுதான் என்னது இமேஜினரி க்ளோஸ்டு லூப். சரிங்களா? இதுதான் கண்டக்டர், கரண்ட் கேரிங் கண்டக்டர். இந்த கண்டக்டர் சுத்தி ஒரு இமேஜினரி லூப், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இமேஜினரி லூப். சப்போஸ் இதான் கண்டக்டர்னா அந்த கண்டக்டர் சுத்தி என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு இமேஜினரி லூப் ஒன்று எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இந்த இமேஜினரி லூப் சிமெட்ரிக்கா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல காஸ் லா அப்ளை பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ண அந்த காஸின் சர்ஃபேஸ் இமேஜினரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் சிமெட்ரிக்கா எடுத்துக்கிட்டோமோ அதே போல இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ண போறோம். ஆம்பியரிங் லூப் அப்ளை பண்ணும்போது எப்பவுமே ஒரு க்ளோஸ்டு லூப் இமேஜினரி லூப் இருக்கணும். அந்த க்ளோஸ்டு இமேஜினரி லூப்புக்கு பேர் தான் ஆம்பியரிங் லூப். அது இங்க இமேஜினரி க்ளோஸ்டு லூப் எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல அது வேற டைமென்ஷன்ல காமிச்சிருக்கோம். ரெண்டுமே இமேஜினரி க்ளோஸ்டு லூப். சரிங்களா? இந்த க்ளோஸ்டு லூப்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவோம். சரிங்களா? இங்க எல்லா இடங்களையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். இந்த க்ளோஸ்டு லூப்ல ஒரு பாயிண்ட் என்னது மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இந்த கண்டக்டர்னால ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். சப்போஸ் இந்த பாயிண்ட் தான் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் இங்க இருந்து எவ்வளவு வரும், 6 தூரத்துல இருக்கு. அதே போல இங்க இருந்து 6 தூரத்துல இருக்கு. சரிங்களா? நமக்கு கரண்டோட டைரக்ஷன் தெரியுது. மேக்னெட்டிக் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த தம்ப் ரூல் பாத்துக்கோங்க. இந்த தம்ப் ரூல்ல இதை நம்ம கரண்டோட டைரக்ஷன் எடுத்துட்டோம்னா இந்த ஃபிங்கர்ஸ் தான் என்னது அப்படின்னாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கொடுக்கும். இது கரண்டோட டைரக்ஷன் எடுத்துட்டோம்னா இதான் என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கொடுக்கும். சப்போஸ் கரண்ட் இப்படி வருதுங்களா, இது மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க இருந்து இப்படி வரும். அதாவது இங்க அவுட்வர்ட்ல வந்து இங்க என்ன இன்வர்டா போகும். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். சரிங்களா? இந்த க்ளோஸ்டு இமேஜினரி லூப்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை டினோட் பண்ணியிருக்கோம். சோ இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு B அப்படின்னா இந்த Bக்கு என்ன இருக்கும், ஒரு டைரக்ஷன் இருக்கும். அந்த டைரக்ஷனை இப்படி வரைஞ்சி காமிக்கிறேன். திஸ் இஸ் தி B வெக்டார். இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இந்த லூப் ஒரு க்ளோஸ்டு லூப், இது சர்க்குலர் லூப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் அது என்னது 2πr. ஒட்டுமொத்தமா இந்த இமேஜினரி ஆம்பியரிங் லூப்னுடைய என்டர் லென்த் 2πr ஈக்குவல் தான். அதுல dl அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் எலிமெண்ட். சப்போஸ் இந்த இடத்துல தான் நம்ம dl எலிமெண்ட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த dl எலிமெண்டோட டைரக்ஷன் என்னவா இருக்கும், அதேதான் B எந்த டைரக்ஷன் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோ அதே டைரக்ஷன் தான் அந்த dl அப்படிங்கிற இந்த எலிமெண்ட் ஆக்ட் ஆகும். அதை நம்ம எங்க சொன்னோம்னாக்கா இதுதான் dlனாக்கா dl ஓட டைரக்ஷன். இது கரண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, கரண்ட் இது உள்நோக்கி போயிட்டு இருக்குங்களா. உள்நோக்கி கரண்ட் போயிட்டு இருந்துச்சுனாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் நம்ம சொன்னோம். இது கரண்டோட டைரக்ஷனாக்கா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் சொன்னோமா. அப்போ இந்த இடத்துல பாருங்க இப்படி கரண்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஆகும். தட் மீன்ஸ் இந்த டைரக்ஷன்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்றோம். இப்போ பாருங்க இதுதான் என்னது B உடைய டைரக்ஷன், ஆல்சோ dl உடைய டைரக்ஷனாவும் இருக்கும். இதுதான் dl னா this is the dl டைரக்ஷன். இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய B இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாருங்க dl க்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டான B வெக்டாருக்கும் dl வெக்டாருக்கும் என்னவா இருக்கு, சேம் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கனால θ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்னாக்கா 0 டிகிரி வரும். சரிங்களா? ரைட். இந்த மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் நம்ம பார்க்க போய்க்கலாம். அந்த விதத்துல நம்ம எந்த லா அப்ளை பண்ண போறோம் அப்படின்னாக்கா ஆம்பியருடைய சர்க்யூட் லா அப்ளை பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணிருக்கோம். என்ன டெரைவ் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா க்ளோஸ்டு இன்டெகிரல் B வெக்டார் டாட் dl வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mu naught I அப்படிங்கிறது என்னது ஆம்பியரின் சர்க்யூட் லா. இது நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன். B வெக்டார் டாட் dl வெக்டார் இருக்கு இல்லையா,
ரெண்டு வெக்டாருடைய டாட் ப்ராடக்ட்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் BE dl cos theta அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இது நமக்கு தெரியும், மேத்தமேட்டிக்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். சரிங்களா? ரெண்டு வெக்டாருடைய டாட் ப்ராடக்ட்டுக்கு cos theta வரும்னு தெரியும். இந்த இடத்துல தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா B வெக்டாருக்கும் DL வெக்டாருக்கும் ஆங்கிள். தீட்டா இஸ் நத்திங் பட் ஆங்கிள் பிட்வீன் B வெக்டார் அண்ட் DL வெக்டார். இந்த இடத்துல பாருங்க B யோட டைரக்ஷனும் தான் DL ஓட டைரக்ஷனும் தான். சரிங்களா? அப்போ ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் என்னன்னு சொல்லிருக்கோம், 0ன்னு சொல்லியிருக்கோம். அந்த விதத்துல 0 theta is equal to 0 then cos 0 ஓட வேல்யூ என்ன ஆயிடும், 1 ஆயிடுமா? இப்போ இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னாக்கா என்ன வருது பாருங்க, க்ளோஸ்ட் இன்டெக்ரலா. அப்போ B dl மட்டும் cos 0 ஓட வேல்யூ தான் 1 ஆயிடுச்சு is equal to mu naught I அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரிங்களா? அது ஐங்கிறது என்ன அப்படின்னாக்கா தெரியுங்களா, இந்த இமேஜினரி க்ளோஸ்ட் லூப்புக்குள்ள கிராஸ் ஆகக்கூடிய நெட் கரண்ட் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுதான். அதுக்கு பிறகு இந்த இடத்துல B எப்படி இருக்குன்னு பாருங்க, இங்க எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த கண்டக்டர்ல வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்குது இல்லையா? அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்லயும் மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் B எப்படி இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும். சரிங்களா? அதனால இதை நம்ம என்ன பண்ண தேவையில்லை, இன்டெகிரல் பண்ண தேவையில்லை, இன்டெகிரல் விட்டு வெளியில கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த க்ளோஸ்டு ஆம்பியர் லூப்ல இருக்கக்கூடிய இந்த DL எலிமெண்ட் மட்டும் நான் இன்டெகிரல் பண்ணலாம், எனக்கு ஒட்டுமொத்த லென்த் ஆஃப் த ஆம்பியர் லூப்போட லென்த் கிடைச்சிடும். அது நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துப்போம், mu naught I ன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த இன்டெகிரல் க்ளோஸ்ட் இன்டெகிரல் DL இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம இன்டெகிரல் பண்ணும்போது என்ன கிடைச்சிடும், எனக்கு 2πr அப்படின்னு சொல்லி கிடைக்குது. 2πrங்கிறது இந்த ஆம்பியரின் லூப்னுடைய சர்க்கம்ஃபரன்ஸ். சரிங்களா? இஸ்இக்குவல் என்னன்னு கிடைச்சிருக்கு, mu naught I ன்னு கிடைச்சிருக்கு. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் தானே கால்குலேட் பண்ணணும். அப்போ B is equal to mu naught I by என்ன வருது, 2πr ன்னு வருது. சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா ஒரு இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டருக்கு கரண்ட் I கொடுக்கறதுனால ஒரு பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்குரிய ஈக்குவேஷன். இது மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் கொடுக்குது. நமக்கு தேவைனாக்கா என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கொடுக்கணும். அப்போ B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mu naught I by 2πr n cap. இதுல n cap அப்படிங்கிறது என்னன்னாக்கா யூனிட் வெக்டார். அதாவது நாம எடுத்துக்கக்கூடிய இந்த க்ளோஸ்ட் லூப் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆம்பியர் லூப், இந்த ஆம்பியர் லூப்புக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு டேஞ்சன்ட் லைன் வரையறோம். ஸோ தட் மீன்ஸ் n cap is nothing but tangent line drawn to a ஆம்பியர் லூப். ஆம்பியர் லூப்புக்கு ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சோம்னா அந்த டேஞ்சன்ட் லைனுடைய டைரக்ஷனும் மேக்னெட்டிக் டைரக்ஷன் எப்படி சேமா இருக்கும். ஸோ திஸ் யூனிட் வெக்டார் which is used to denote the direction of magnetic field. ஓகேவா? தேங்க்யூ. இந்த ரிலேஷன் நம்ம ஏற்கனவே பயோசார்ட்ல யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.